பன்னீர் புலாவ் பாசுமதி அரிசியில் செய்யாமல் கீனுவாவில் செய்து பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நிறையா தண்ணியை கொதிக்க வச்சு 1/2 கப் அளவுக்கு கீன்வா சேர்த்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும். கீன்வா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, நீளமாக வெட்டின வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு, 2 இல்லை 3 பச்சை மிளகாய், அதோட கொஞ்சம் புதினா. ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புதினாவையும் சேர்த்து வதக்கணும். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் 1-2 பிச்சு போட்டிருக்கேன். கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். பன்னீர் கொஞ்சம் செவந்து வர்ற வரைக்கும் வதக்கணும். பன்னீர் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வடித்து வச்சுருந்த கீன்வாவை இப்போது சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். ஒன்று இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.